على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய சகோதரர்களே, புனிதமான ரமலான் மாதத்திலே அல்லாஹு தாலாவுடைய வேதம் இறங்கின இந்த மாதத்திலே அல்லாஹ்வுடைய வேதத்தை அதிகம் படிக்கக்கூடியவர்களாக வாசிக்கக்கூடியவர்களாக அந்த வேதத்திலிருந்து கலிமாக்களாக நாங்கள் விளங்கி அதை பிரயோசனம் பெறக்கூடியவர்களாக இந்த மாதத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹு தாலா அவனுடைய வேதத்திலே பாவ மன்னிப்பு கேட்க சொல்லுகிறான். யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், இன்னும் சில இடங்கள்ல யக்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும். இந்த உம்மத்தினருக்கு அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்கள். யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். அல்லது யக்ஃபிரு துனூப ஜமியா, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். முந்தின சமுதாயத்தார்களுக்கு அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது யக்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், அந்த நபிமார்கள் அந்த சமுதாயத்தாருக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். யக்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், உங்களுடைய பாவத்திலிருந்து அல்லாஹ் கொஞ்சத்தை மன்னிப்பான். அந்த மின்னுக்கு கொஞ்சம் என்ற அர்த்தம். முந்தின எல்லா சமுதாயத்தாருக்கும் அல்லாஹு தாலா யக்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், பாவத்திலிருந்து கொஞ்சத்தை மன்னிப்பான். இந்த சமுதாயத்துக்கு அந்த மின்னை கட் பண்ணிட்டு யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், பாவத்தை மன்னிப்பான். அல்லது யக்ஃபிரு துனூப ஜமியா, எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். அல்லாஹு தாலா முந்தின சமுதாயத்தார்களையும் இந்த உம்மத்தையும் அல் குர்ஆன்ல பேசுகின்ற எல்லா வசனத்திலேயுமே ஒரு வித்தியாசப்படுத்தி பேசுகிறத பார்க்கிறோம். இந்த வசனங்கள்ல அப்படி இருக்கிறது. அதனால அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த மாதத்தில் அதிகமாக அல்லாஹு தாலாவிடத்துல பாவ மன்னிப்பு பெற்று நன்மைகளை அதிகமாக செய்து அடையக்கூடியவர்களாக நாங்கள் இந்த மாதத்தை பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக ரமலான் மாதம் அல் குர்ஆனுடைய மாதம். அல் குர்ஆனை எவ்வளோ அடைந்து கொள்ள முடியுமோ அவ்வளோ இந்த மாதத்தில் அல் குர்ஆனை அடைந்து கொள்ளக்கூடிய மாதம் என்று நாங்கள் இந்த அல் குர்ஆனை விளங்கி அதை நாங்கள் படித்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆன்ல சூரத்துல் மஸத், அதாவது தப்பத் யதா அபீ லஹபின் வதப் என்ற சூரா. இந்த சூறாவில் அல்லாஹு தாலா சில விஷயங்களை சொல்ல வருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 ஆண்டுகளாக ரகசியமான பிரச்சாரம் செய்தார்கள். 3 ஆண்டுகள் தாண்டின பின்னால அல்லாஹ்வுடைய ஓர்டரின் பிரகாரம் மக்களுக்கு பகிரங்கமாக மார்க்கத்தை சொல்லுங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சமுதாயத்தாரையும் அழைக்கிறார்கள். யா பனி அப்துல் முத்தலிப் வர்க்கத்தாரே, யா பனி ஃபஹர் கோத்தினரே, யா பனி லுஅப், எல்லா கோத்தினர்களையும் சஃபா மலை அடிவாரத்துக்கு அழைக்கிறார்கள். அழைத்து சொல்லுகிறார்கள், அரஐத்தும் லவ் அன்ன கைலன் ஃபி சஃபஹில் ஜபல், இந்த மலைக்கு பின்னால் ஒரு குதிரை கூட்டம் வருகின்றது என்றால் சத்தக்துமூனி, என்னை நீங்கள் உண்மைப்படுத்துவீர்களா? எல்லோரும் நஅம், ஆம் என்றார்கள். இப்பொழுது இந்த ஆளுமையை கையில வைத்துக் கொண்டு நபிகளார் ஃபைன்னி நதீருல்லக்கும் பைன யதை அதாபின் ஷதீத், நான் நொம்பலமான வேதனையை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே அங்கிருந்த அபூ லஹப் மண்ணை அள்ளி தூவி, தப்பல்லக்க யா முகாயிரல் யௌம், இன்றைய நாளையிலே
எங்களுடைய பரம்பரை மார்க்கத்தை மாற்ற வந்தவரே உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், நஷ்டம் உண்டாகட்டும் என்று அவன் சொல்லுகிறான். அன்சலல்லாஹ் தப்பத் யதா அபீ லஹபின் வதப். இப்போ அல்லாஹ் தஆலா இறக்கினான் தப்பத் யதா அபீ லஹபின் வதப். அந்த சூறாவை ஃபுல்லாக இறக்கி அபூலஹப் நாசமாகட்டும், அவனுடைய இரு கரங்களும் நாசமாகட்டும், அவனுக்கு பிள்ளை இருக்கிறது, பணம் இருக்கிறது. அப்போ மா அகுனா அன்னு மாலுவோ அமா கசப், அவனுடைய பிள்ளைகள் அவன் சம்பாதித்தது, அவனுடைய பணம் அவனுக்கு தேவையற்று வைக்கவில்லை, பிரயோசனப்படவில்லை. சயஸ்லா நாரன் தாத்தலகப், அவன் நரகத்துக்கு கொழுந்து விட்டெறியும் நரகத்துக்கு போகிறான். வம்ராத்துவோ, அவனுடைய மனைவியும் போகிறாள். ஹம்மாலத்தல் ஹதப், விறகு சுமக்கக்கூடிய மனைவியும் போகிறாள். ஃபீஜீதிகா ஹபுலும் மசல் மசத், கழுத்தில் ஒரு நார் அவனுடைய மனைவியிட கழுத்தில் இருக்கிறது என்று இந்த சூறாவை இறக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சூறாவில் நபிகளாருக்கு ஒரு ஆறுதல். அல்லாஹ் தஆலா நபிகளாருக்கு அந்த அபூலஹப் செய்த அந்த பதுவாவுக்கு அல்லாஹ் ஒரு பதுவா செய்கிறான். அதே நேரத்தில் இதில் வரக்கூடிய வாசகங்களை அல்லாஹ் தஆலா எவ்வளோ அற்புதமாக இந்த வாசகங்களை பயன்படுத்துகிறான் என்று பாருங்க. இது இந்த சூறா இறங்குவதற்கான காரணம். இந்த சூறாவில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. என்னண்டா, சயஸ்லா நாரன், அபூலஹப் நரகத்துக்கு போவான். ஆனா இது அபூலஹபு தெரியும், அவன் நரகத்துக்கு போவான் என்றது அல் குர்ஆனில் இருக்கிறது தெரியும். இந்த வாசகம் இறங்கப்பட்டதன் பின்னால கிட்டத்தட்ட 12-13 வருஷம் அவன் உலகத்துல வாழ்றான். அந்த வாழ்ற காலத்துல அவன் இஸ்லாத்துக்கு வரமாட்டான் என்ற செய்தியை அல்லாஹ் முன்கூட்டியே சொல்றான். ஏண்டா அவன் நரகத்துக்கு போவான் என்று சொல்லிட்டான். சொன்னதன் பின்னாலேயும் அவன் வாழ்றான். அல் குர்ஆன பொய்யாக்கவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த வாழ்நாள்ல ஏதோ ஒரு காலத்துல அவன் இஸ்லாத்து வந்திருந்தால் இந்த ஆயத்தை வாபஸ் பெற வேண்டி வரும். ஏண்டா அவன் நரகத்துக்கு போவான் என்று இருக்கிறது, அவன் தானே இஸ்லாம் ஆயிட்டான். இப்ப சயஸ்லா நாரன் தாத்தலா அப்படின்றது பொருந்தாது. இஸ்லாம் ஏற்கனவே அவன் காஃபிரா இருந்தான், இப்ப அவனுக்கும் இது தெரியும். அவன் இஸ்லாத்துக்கு நடித்திருந்தாலும் கூட இந்த ஆயத் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், நான் நரகம் உண்டு, நான் இப்ப லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை ஏற்றுக்கொண்டு இருந்தா கூட இந்த ஆயத்து பொய் ஆயிடும். ஆனாலும் அப்படி ஒரு சிந்தனையை அல்லாஹ் தஆலா கொடுக்காததுனால எல்லா மனிதர்களுடைய உள்ளத்தையும் அல்லாஹ் கையாளுகிறான். அவனை மீறி அந்த உள்ளங்கள் போக இயலாது என்றத அல்லாஹ் தஆலா இங்க சேலஞ்ச் பண்ற விஷயமும் இதில் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தப்பத் யதா அபீ லஹபின் வதப், தப்பத் யதா அபீ லஹப், அபூலஹபுடைய இரு கரங்களும் நாசமாகட்டும். வதப்ப, அவனும் நாசமாகட்டும். தப்ப என்றால் நஷ்டமடைகிறது. கைர தத்பீப் வமா ஜாதுவும் கைர தத்பீப், அவர்கள் நஷ்டத்தை தவிர அதிகமாக்கவில்லை. ஒமா கைது ஃபிர்அவுன இல்லா ஃபி தபாப், ஃபிர்அவுனுடைய சூழ்ச்சி கைசேதத்திலே தவிர இல்லை. தப்ப, தத்பீப், தபாப் இதெல்லாம் அல் குர்ஆன்ல வர சொற்கள், எல்லாமே நாசம் என்ற அர்த்தம். மா அகுனா அன்ஹு மாலுஹு வமா கசப், இதுல 2 மா இருக்கிறது. மா அகுனா அன்ஹு மாலுஹு வமா கசப். அப்ப மாண்டு சொன்னா இல்லை என்ற அர்த்தம். பல அர்த்தம் இருக்கிறது மாவுக்கு. மாவுக்கு இல்லை என்ற அர்த்தம் இருக்கிறது, ஒன்று என்ற அர்த்தம் இருக்கிறது, என்னாண்டு கேட்கிற அர்த்தம் இருக்கிறது, காலம் என்ற அர்த்தம் இருக்கிறது. எல்லா அர்த்தத்துக்கும் இந்த மாவை வைக்கலாம். எல்லா அர்த்தப்படி வச்சும் இங்க கருத்து சொல்லலாம். இந்த மாவுக்கு 2 மாவையும் சேர்த்து இந்த ஆயத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 முறைக்கு கருத்து சொல்லலாம். 8 முறையுமே ஒரே கருத்தை தான் சொல்லும். எப்படி என்றால், மா அகுனா அன்ஹு மாலுஹு, அவனுடைய பணம் அவனுக்கு தேவையாக இல்லை, தேவையற்று வைக்கல. அப்படின்னா
வேற விஷயத்துக்கு இந்த பணம் தேவையற்று வைக்கல, அந்த பணம் பிரயோஜனம் பெறலன்னு அர்த்தம். ஒமா கசப, அவன் சம்பாதித்ததும் அவனை தேவையற்று வைக்கல. அப்ப அந்த பணமும் அவன் சம்பாதித்தாண்டா அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய சொத்தும் பிள்ளைகளும் அவனுக்கு எந்த தேவையும் செய்யல, அது ஒரு அர்த்தம். அதே மாதிரி இந்த மாவை கேள்விக்குறியா வைக்கலாம். கேள்விக்குறியா வச்சா எப்படி வரும்? மல்லதி அகுனா அன்ஹு மாலுஹு வமல்லதி கசப. அப்ப எப்படி கருத்து வரும்டா, எதை சம்பாதித்தான், எது அவனுக்கு தேவையற்று வைத்தது. அப்ப அது அந்த கேள்விக்குறியிலே இல்லைன்ற அர்த்தம் தான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல கேள்விக்குறி கேட்கறதுடைய அர்த்தம் ஒன்றை இருக்கிறன்றது அல்ல இல்லைன்றத உறுதிப்படுத்தத்தான். உதாரணத்துக்கு அல்லாஹ் தஆலா கேட்பான், அவனை தவிர உங்களுக்கு யார் உதவி செய்வான்? இப்ப அர்த்தம் என்னண்டா, அவன் தான் உதவி செய்வான் என்றத உறுதியாக்குறது. அப்ப எங்களை தவிர யாரும் இருக்கிறானா, நாங்க தான் இருக்கிறோம் என்றத உறுதியாக்குறது. அது மாதிரி இதை கேள்விக்குறியாகவும் வைக்கலாம். அதே மாதிரி முதலாவது வரக்கூடிய மா இருக்கிறது, மாகுனான்னு மாலுஹு, அதை கேள்விக்குறியாகவும், வமா கசப ரெண்டாவது ஒரு மா இருக்கிறது, அதை இல்லை என்ற அர்த்தத்துக்கும் வைக்கலாம். அப்ப எப்படி வரும்? மல்லதி அகுனான்னு மாலுஹு வமா கசப செய்யன், எது அவனுக்கு தேவையற்று வைத்தது, அவன் சம்பாதித்தது அவனுக்கு தேவையற்று வைக்கவில்லை, அந்த கருத்தும் பொருந்துகிறது. அல்லது ஒன்னாவது வரக்கூடியமா இருக்கிறது, அதை இல்லை என்ற அர்த்தத்துக்கும், வமா கசப என்றமா இருக்கிறது, அதை கேள்விக்குறிக்கும் வச்சலாம். அப்ப எப்படி கருத்து வரும் என்றால், லம் யுகுனி அன்ஹு மாலுஹு வமா கசப, பணம் அவனை தேவையற்று வைக்கவில்லை, எதை சம்பாதித்தான். பணம் தேவையற்று வைக்கவில்லை, எதை சம்பாதித்தான். அப்ப முதலாவது மா இல்லை என்ற அர்த்தம், இரண்டாவது மா கேள்விக்குறி. அடுத்தது முதலாவது மா இருக்கிறதே அதை கேள்விக்குறியாகவும், இரண்டாவது மா இருக்கிறதே அதை அதோட ஜாயின் பண்ணி வைக்கலாம் வேறொரு அர்த்தத்துல. மா அகுனான்னு மாலுஹு வமல்லதி கசப, அப்படி என்றால் அவனுடைய பணம் அவனுக்கு எதை தேவையற்று வைத்தது, அவன் சம்பாதித்தது எதை சம்பாதித்தான், அப்படி எதையும் சம்பாதிக்கவில்லை. அதே மாதிரி முதலாவதுமா இருக்கிறதே அதை கேள்விக்குறியாகவும், இரண்டாவதுமா இருக்கிறதே அதை காலம் என்ற அர்த்தத்துக்கும் வைக்கலாம். அப்ப எப்படி வரும்டா, மல்லதி அகுனா அன்னு மாலுஹு வகசப. அப்ப அர்த்தம் என்னன்றால், எதை அவனுக்கு தேவையற்று வைத்தது, அவன் சம்பாதித்த காலம் எல்லாம். அன்புக்குரிய சகோதரர்களே, மாவுக்கு அரபுல இருக்கிற எல்லா கருத்தையும் போட்டாலும் எல்லா கருத்தும் அவனுக்கு அடியாத்தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனுடைய ஸ்டைல் அப்படித்தான் இருக்கும். ஒரு வசனத்தை சொன்னால் சும்மா நாங்க பேசுற மாதிரி அல்லாஹ் சொல்ல மாட்டான். அந்த வசனத்துல திருப்பி 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 சுத்தி அடிக்கிற மாதிரி எல்லா விதத்திலையும் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ற கூடிய மாதிரிக்கு இந்த வசனம் இருக்கிறதா இருந்தால் இது அல்லாஹ்விடத்திலிருந்து வருகிற. அதனால ஏன் இதை சொல்றேன் என்றால், அண்டக்கு இருந்த ஜாயிலியா கால காஃபிர்களுக்கு இந்த கருத்துகள் தெரியும். எங்களுக்கு ஒரு கருத்து தான் தர்ஜுமால் இருக்கும், இல்லை என்ற கருத்துக்கு வரக்கூடிய மொழிபெயர்ப்பு தான் இருக்கும். அந்த 7-10 விதத்துக்கு அந்த மாவை மாத்தி மாத்தி வைக்கிற பொழுது என்னென்ன கருத்து வருகிறதோ எல்லா கருத்தும் அந்த காஃபிர்களுக்கு தெரிந்திருக்கிற காரணத்தினால இந்த ஆயத்துடைய பெருமதி என்னான்னு அவர்களுக்கு தெரியும். அடுத்தது அல்லாஹ் தஆலா மா அகுனா அன்ஹு மாலுஹு, அவனுடைய பணம் அவனுக்கு தேவையற்று வைக்கவில்லை. இதுல மாண்டா இல்லை, அகுனாண்டா ஒரு வினை சொல், தேவையற்று வைக்கிறான் அர்த்தம். மாலுகுண்டா பணம், அதுதான் எழுவாய். இடையில அன்ஹுண்டு வந்திருக்கிறது. அப்ப அன்ஹுண்டா அவனுக்கு. அரபு பாஷையில் எப்படி வரும்டா, எழுவாய்க்கு பின்னாலதான் அவனுக்குன்ற வரும். அப்படி வரதா இருந்தால் மா அகுனா மாலுஹு அன்ஹு, மா அகுனா வினை சொல் எழுவாய்,
அதுக்கு பின்னால அடுத்தவைகள் வரும். சில சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தாலா அந்த வினை சொல்லுக்கும் எழுவாய்க்கும் இடையில அல்லது எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில பிரிக்குகிறான், வேறொரு சொல்ல கொண்டு வந்து பிரிப்பான். அது எதுக்கு என்றால் இல்லவே இல்லை என்று உறுதிப்படுத்துவதற்கும் அந்த விஷயம் முக்கியம் என்பதற்கும். நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம், இப்படித்தான் வசனங்கள் மாறி மாறி வரும். சூரா யாசீன்ல வஜாஅ மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலுன் யஸ்ஆ, இதே ஆயத்து வேறொரு இடத்துல வஜாஅ ரஜுலும் மின் அக்ஸல் மதீனத்தி யஸ்ஆ, ரஜுலுன் என்ற இங்க முன்னுக்கு வரும், அங்க பின்னுக்கு போகும். அர்த்தம் என்னென்றால் வஜாஅ மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலுன், ஊருடைய போர்டரில் இருந்து ஒருவர் வந்தார். வஜாஅ ரஜுலும் மின் அக்ஸல் மதீனத்தி, அதுதான் கருத்து. ஒரு மனிதர் வந்தார் போர்டர்ல இருந்து. அது அர்த்தம் என்னண்டா, இந்த வசனத்துல போர்டரை ஹைலைட் பண்றது, அந்த வசனத்துல ஒரு ஆள் என்றத ஹைலைட் பண்றது, அதுதான் அதனுள்ள அர்த்தம். இப்ப குர்ஆன்ல வல்லாஹு ஹபீரும் பிமா தஅமலூன் வரும், வல்லாஹு பிமா தஅமலூன ஹபீர் வரும். ரெண்டும் ஒன்றுதான் அர்த்தம். வல்லாஹு ஹபீரும் பிமா தஅமலூன், அல்லாஹ் ஆகிறவன் ஹபீர் அறியக்கூடியவனாயிருக்கிறான், பிமா தஅமலூன் நீங்க செய்யறத. அதே மாதிரிதான் வல்லாஹு அல்லாஹ் ஆகிறவன் பிமா தஅமலூன ஹபீர் நீங்க செய்யறத அறியக்கூடியவனா இருக்கிறான். என்ன டிஃபரன்டா, ஒன்றுல நீங்க செய்யறதன்ற முந்தி வந்து அறிகிறான் பிந்தி வரும். இன்னும் சில இடங்கள்ல அறிகிறான் முந்தி வந்து நீங்க செய்யறது பிந்தி வரும். அப்ப அர்த்தம் என்னண்டா, முந்தி வாரத்தை ஹைலைட் பண்ற. அது எப்படி வரும்டா, நாங்க செய்யற அமலை சுட்டி காட்டுகிற பொழுது வல்லாஹு பிமா தஅமலூன ஹபீர் என்று வரும். நாங்க செய்யறது முந்தி வரும், ஹபீர் பிந்தி வரும், அவன் அறிகிறன்றது. எங்களுக்கு அமல் ஒன்று நாங்க செய்யாம அல்லாஹ் ஒரு விஷயத்தை கடமையாக்கும் பொழுது ஹபீர் முந்தி வரும், தஅமலூன் பிந்தி வரும். வல்லாஹு ஹபீரும் பிமா தஅமலூன், நீ அவன் அறிகிறான் நீங்க செய்யறத அறிகிறான். ரெண்டும் ரெண்டு ஸ்டைலுக்கு வரும். அமல் செய்கிற பொழுது பிமா தஅமலூன ஹபீர், அவன் அமலை கடமையாக்குற பொழுது ஹபீரும் பிமா தஅமலூன். அப்படி ஒரு ஓர்டர் அல்லாஹ் இடத்துல இருக்கிறது. அது மாதிரி அல்லாஹு தாலா மா அகுனா மாலுஹு அன்ஹு சொல்ற இடத்துல மா அகுனா அன்ஹு மாலுஹு, அவனுடைய பணம் அவனுக்கு இண்டாம அவனுக்கு அவனுடைய பணம், ரெண்டும் வித்தியாசம் இருக்கிறது. பாருங்க, அல்லாஹு தாலா அவனிடத்துல கேளுங்கள் தருகிறேன் என்ற வசனம் இருக்கிறது. அது எப்படி சொல்றான்? நாங்க இப்ப கருத்து சொல்ற மாதிரி குர்ஆன்ல சொல்லல. உஜீபு தாவத்த தாஇ இதா தஆன், கேளுங்கள் தருகிறேன் என்றுதான் மொழிபெயர்ப்பு இருக்கிறது. ஆனா குர்ஆன் வசனம் எப்படி இருக்குண்டா, உஜீபு இதா தஆன், தருகிறேன் கேளுங்கள். கேளுங்கள் தருகிறேன் வேற, தருகிறேன் கேளுங்கள் வேற. எப்படி வேற? தருகிறேன் என்று முந்தி வருகிறது, கேளுங்கள் பிந்தி வருகிறது. குர்ஆன்ல கருத்து எப்படி எழுதப்பட்டிருக்கும்டா, கேளுங்கள் தருகிறேன் என்கிறான், அப்படி வரல குர்ஆன்ல. தருகிறேன் கேளுங்கள், கேளுங்கள் தருகிறேன் என்றா கேட்டதுக்கு பிறகு தாரமாயிரு, தருகிறேன் கேளுங்கள் என்றா கேட்க முந்தைய ரெடி மாயிரு. அப்படித்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அந்த வாசகங்களுடைய ஸ்டைல் அப்படி இருக்கிறது. அது மாதிரி அல்லாஹ் தஆலா மா அகுனா அன்ஹு மாலுஹு, அல் குர்ஆன்ல வந்த எங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்டு வந்த எல்லா வசனமும் அப்படித்தான் இருக்கிறது. என்னண்டா, எங்களுடைய பொருளாதாரம் எங்களுக்கு பிரயோஜனம் அளிக்காதுன்ற வசனத்துல உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்காதுன்றதை விட பிரயோஜனம் அளிக்காது பொருளாதாரம் என்கிறார். என்னண்டா, அந்த பிரயோஜனம் அளிக்காதத முந்தி சொல்லிக் கொள்கிறார். பொருளாதாரத்தை சொல்றதுக்கு முன்னால பிரயோஜனம் அளிக்காது பொருளாதாரம். அது மாதிரிதான் மா அகுனா அன்ஹுவ முன்னுக்கு போட்டு சொல்றான். எப்படி? இது மாதிரி பல வசனங்கள் பாருங்க. மா அகுனா அன்கும் ஜம்உக்கும் வமா குந்தும் தஸ்தக்பிரோன், நீங்க கூட்டம் கூட்டமாக வந்தாலும் கூட மா அகுனா ஜம்உக்கும் அன்ஹும் என்று வரணும். ஆனா மா அகுனா அன்கும் ஜம்உக்கும், அப்ப உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்காது கூட்டம், கூட்டம் உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்காது என்று வர வேண்டிய இடத்துல பிரயோஜனம் அளிக்காது கூட்டம் எழுவாய் பின்னுக்கு போகுது.
அப்ப அதை இல்லைன்றதுதான் முன்னுக்கு வருது. அதே மாதிரி மா அகுனத் அன்ஹும் ஆலிஹத்துஹும் உள்ளத்தி எது உணம் இந்தூனில்லா, அல்லாஹ் அல்லாம விக்கிரகங்களை அழைக்கிறார்களே, அந்த விக்கிரகங்கள் அவங்களுக்கு பிரயோஜனம் அளிக்காது என்றதை விட பிரயோஜனம் அளிக்காது விக்கிரகங்கள், அங்க பிரயோஜனம் அளிக்காது முந்தி வருது. ஒமா அகுனா அங்கும் மாக்கானு யக்ஸிபோன், எங்களை எல்லாருக்கும் சேர்த்து சொல்றான், நீங்க சம்பாதித்தது உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கல என்று சொல்லாம பிரயோஜனம் அளிக்கல சம்பாதித்தது, அது ஃபர்ஸ்டுக்கு வருது. மா அகுனா அன்ஹும் மாக்கானு யுமத்தவோன், நீங்க இன்பம் அனுபவிச்சீர்களே அது உங்களுக்கு பிரயோஜனம் செய்யாது என்றதை விட பிரயோஜனம் செய்யாது இன்பம் அனுபவிக்கிறது. மா அகுனா அன்னி மாலியா, மறுமை நாள்ல போய் அப்படித்தான் மகிஷர்ல சொல்லுவான், என்னுடைய பணம் எனக்கு பிரயோஜனம் அளிக்கலன்னு சொல்ல மாட்டான். மா அகுனா அன்னி, எனக்கு பிரயோஜனம் அளிக்கலையே பணம். அவ பிரயோஜனம் அளிக்கல என்ற முந்தி வரும், பணம் என்று பின்னுக்கு போகும். அதுல அல்லாஹ் தஆலா எதை சொல்ல வருகிறான் என்றால், எதை முன்னுக்கு கொண்டு வருகிறதோ அது அல்லாஹ்வுடைய ஸ்டைல் உறுதிக்காக வேண்டி இன்னும் பிரயோஜனம் அளிக்கவே செய்யாது என்பதனை, அத மாதிரிதான் மா அகுனா அன்ஹு மாலுஹு வமா கஸப் என்ற வசனத்தை பாவித்திருக்கிறான். அதே மாதிரி அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மா அகுனா அன்ஹுன்றது இறந்த கால வினைச்சொல். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல இறந்த காலத்தை பாவிக்க வேண்டிய இடத்துக்கு இறந்த காலத்தை பாவிப்பான், எதிர்காலத்தை பாவிக்க வேண்டிய இடத்துக்கு எதிர்காலத்தை பாவிப்பான். சில இடங்கள்ல நீங்க பார்க்கலாம், வமா அதுராக்கமா வமா யுதிரிக்க, வமா அதுராக்கமாண்டா உங்களுக்கு எது அறிவித்து தந்தது, வமா யுதிரிக்கண்டா எது அறிவித்து தரும், அது எதிர்காலம். அப்படி நிறைய இடத்துல வரும். வமா அதுராக்கம தாரிக், வமா அதுராக்கமா ஹிய நாருன் ஹாமியா. அதே மாதிரி வமா அதுராக்கமா லைலத்துல் கதிர், லைலத்துல் கதிர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த இறந்த காலத்துல வருமே உங்களுக்கு எது அறிவித்து தந்தாண்டி, அடுத்த ஆயத்துல விடயம் வரும். வமா அதுராக்கமா லைலத்துல் கதிர், லைலத்துல் கதிர்ண்டா என்ன, லைலத்துல் கதிர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். வமா அதுராக்கம தாரிக், தாரிக்குண்டா என்ன, அன்னஜுமு சாக்கிப், கொட்டக்கூடிய நட்சத்திரம். வமா அதுராக்கமா அல் காரியா, காரியாண்டா என்ன, அப்படி வமா அதுராக்கம் அல் ஹாக்கா நாருன் ஹாமியா. அப்படி வமா யுதிரிக்கன் வருமே எது அறிவிக்கும் உண்டு, அதுக்கு விட வராது. வமா யுதிரிக்கல் அல்லஹு யஸக்கா, அவர் பிரயோஜனம் பெறும் உங்களுக்கு எது தெரியும். வமா யுதிரிக்கல் அல்ல சாத கரீப், மறுமை நாள் சமீபம் என்று எது என்னண்டா அது சவால். எதிர்காலத்துல உங்களுக்கு எது அறிவிக்கும் என்றது சவால், எது அறிவித்தது என்றது விடையோட வாரத்தினால உறுதி. அதே மாதிரி அல்லாஹு தாலா இங்க அல்லாஹு தாலா மா அகுனா அன்ஹு மாலுஹு, வேறு வசனங்கள்ல அல்லாஹு தாலா வமா யுகுனி அன்ஹு மாலுஹு இதா தரத்தா, அங்க வல்லையில வமா யுகுனி அன்ஹு மாலுஹு, அவருடைய பணம் அவருக்கு பிரயோஜனம் செய்யாது, அங்க எதிர்காலத்துல சொல்றான். அதுக்கு காரணம் என்னென்றால், இங்க வந்த வசனம் இருக்கிறது மாகுனா அன்ஹு மாலுஹு, அதுக்கு முந்தின வசனம் எதிர்காலத்துல வந்தது. ஏன், தப்பத் யதா அபீலஹபின் வதப், அவன் நாசமாயிட்டான், அவனுடைய இரு கரங்களும் நாசமாயிட்டது, அது எதிர்கால வினைச்சொல். அடுத்த ஆயத்தையும் அல்லாஹ் எதிர்காலத்துல போடுறான். அதே மாதிரி வல்லையில வந்தது ஏற்கனவே வந்த வசனம் அந்த சூறாவுல எதிர்காலத்துல வந்ததுனால வசனு யஸ்ஸிருஹு லில் உஸ்ரா, நாங்க வசனு யஸ்ஸிருஹு லேசாக்குவோம். வமா யுகுனி அன்ஹு மாலுஹு இதா தரத்தா, இறந்த காலத்துல போறது இறந்த காலத்துல போய் கொண்டிருக்கும், எதிர்காலத்துல வாரது அதுல வந்து கொண்டிருக்கும். அப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்தது சயஸ்லா நாரன் தாத்தல் அஹப், கொழுந்து வெட்டெறியும் நெருப்புல அவன் போவான். அபூலஹப் தாத்தல் அஹப், அபூலஹப் பேர்ல ஒரு லஹப் இருக்கிறது, தாத்தல் அஹப் நெருப்புல ஒரு லஹப் இருக்கிறது. அவனுடைய பேர் அபூலஹப், அவன் போற இடம் தாத்தல் அஹப். அப்ப ரெண்டு பாருங்க, லஹபுண்டா சிவப்புண்டா அர்த்தம். அவனுடைய பட்ட பேர் தான் அபூலஹப். அவன் நல்ல சிவப்பா இருக்கிறதுனால அவனுக்கு பட்ட பேர் வச்சார்கள் அபூலஹப், சிவப்பின் தந்தை.
அல்லாஹ் தஆலா அதே மாதிரி குர்ஆன் ஆயத்தை கொண்டு வந்தான். அபூலஹப்ன்ற மாதிரியே ஒரு குர்ஆன் ஆயத்தை கொண்டு வந்தான். சயஸ்லா நாரன் தாத்த லஹப். அப்ப நெருப்பும் சிவப்பு தானே, அப்ப சிவப்புக்கு தான் தகுதி, லஹப் லாபுக்கு போகுது. அப்படி அல்லாஹ் தஆலாவுடைய ஆயத்துல அப்படி ஸ்டைல்கள் இருக்கிறது. அப்ப அபூ லஹப் சயஸ்லா நாரன் தாத்த லஹப். எப்படி இதுக்கு ஜினாஸ் என்று அரபுல சொல்றது, அந்த ஒத்துமைகளுக்கு இலக்கியத்துல. அப்படி அல் குர்ஆன்ல அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அல்லாஹ் தஆலா பாவிப்பான். அது அல்லாஹ்வுடைய ஸ்டைல், இது அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் இந்த குர்ஆனுக்கு முன்னால் அவங்க பயந்தார்கள். நாளைக்கு என்ன வசனம் வருமோ, இந்த வசனத்துக்கு நாங்க எப்படி தாக்கு பிடிக்கிற, அப்படியான வசனங்கள் வரும். அடுத்தது சயஸ்லா நாரன். சயஸ்லாண்டா நெருப்புல நுழைவான், எஸ்லாண்டா நுழைறன்ற அர்த்தம் தான். ஆனா அல் குர்ஆன்ல எஸ்லாண்டு பாவித்த எல்லா சொல்லுமே நெருப்புல நரகத்துக்கு போறதுக்கு தான் பாவிச்சிருக்குது. அபூலஹபுக்கு பாவிச்ச சொல்லன்றதுனால அல்லாஹ் தஆலா அந்த சொல்ல எல்லா இடத்திலுமே நெருப்புக்கு போற இடத்துக்குதே பாவிக்கிறான். சில சொல்லுகள் அல் குர்ஆன்ல மாறி மாறி ஒவ்வொரு அர்த்தத்துல வரும். அப்படி கூட இந்த சொல்ல அல்லாஹ் பாவிக்கல. அப்ப இதெல்லாம் தெரிந்த அபூலஹபுக்கு எனக்கு பாவிச்ச சொல்லே அல் குர்ஆன்ல எல்லா இடத்துலயுமே நெருப்புல போறதுக்கு பாவிக்கிறாண்டால் அது கூட அவனுக்கு எப்படி இருக்கும், அவனுடைய இருதயத்துக்கு? அல்லாஹ் தஆலா பாவிக்கிற இடங்களை பாருங்க. சயஸ்லா தஸ்லா நாரன் ஹாமியா, அப்ப நெருப்புல நுழைகிறார். ஃபஸௌஃப யதுஉ சுபூரா வயஸ்லா சஈரா, மறுமை நாள்ல இடது கையில பட்டோலை கிடைச்சவர்கள் யா சுபூரா கைசேதமே கைசேதமே என்பார்கள். வயஸ்லா சஈரா, அவங்க யஸ்லா நரகத்துக்கு நுழைவார். வயத்தஜன்னபுகள் அஷ்கா அல்லதி யஸ்லன் நாரல் குபுரா, பெரிய நெருப்புக்கு யஸ்லா சயஸ்லா நாரன் மாதிரி யஸ்லன் நாரல் குபுரா. சயஸ்லா நாரன் தாத்த லஹப் இந்த சூறால வந்தது. ஃபஅன்தர்துக்கும் நாரன் தலல்லா லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா, அந்த கொழுந்து விட்டு எரியிற நெருப்புக்கு நீங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன் உங்களை. லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா, ஒரு கெட்டவன் தான், கெட்டவனை தவிர அதுல நுழைய மாட்டான். அங்கே யஸ்லா நெருப்புல போறது. ஜஹன்னம யஸ்லவுனஹா வபீசல் கரார், நரகம் யஸ்லவுனஹா அதிலே நுழைவார். யஸ்லா என்ற சொல்லு அபூலஹபுக்கு அல்லாஹ் தஆலா நெருப்புல போவான் என்ற வினை வாக்கியத்துல பயன்படுத்தினதுனால குர்ஆன்ல வந்த எல்லா இடத்திலுமே அதை நெருப்புல போற அர்த்தத்துக்கே பாவிச்சுட்டான். அது அல்லாஹ் தஆலாவுடைய வாக்கியத்துடைய நுணுக்கம். இப்போ ஒரு கேள்வி வரும், என்னண்டா, நான் நெருப்புல போடுவேன், நாங்க நெருப்புல போடுவோம், அப்படித்தானே மற்ற இடங்கள் எல்லாம் வருது. அவர்களை நாங்க போடுவோம் நான் போடுவேன் என்றாம அவன் போறான் என்று தானே வருது. சயஸ்லா நாரன், நெருப்புக்கு அவன் போவான். அவன் போவானா அல்லாஹ் போடுறதா? நரக நெருப்புக்கு யாரும் போர் இல்லையே, அவர்களாக நரகத்துக்கு போறதா? அல்லாஹ் தானே தூக்கி போடுறது. ஏன் அல்லாஹ் தஆலா சயஸ்லா நாரன், அவன் நெருப்புல போறான், நான் நெருப்புல போடுறேன் என்று சொல்லல என்ற ஒரு கேள்வி ஒன்று வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த கேள்விக்குரிய விடயம் அல் குர்ஆன்ல இருக்கிறது. என்னண்டா, நான் நெருப்புல போடுவேன் என்றதுக்கு உஸ்லீஹி, அவனை நான் நெருப்புல போடுவேன், அல்லது நுஸ்லீஹி நாங்க போடுவோம். அல்லாஹ்வுடைய ரெண்டு ஸ்டைல் இருக்கிறேன், நான் செய்வேன் நாங்க செய்வோம். மலாயிக்காமார்களுக்கு ஆர்டர் பண்ணி செய்யற விஷயத்துக்கு அல்லாஹ் தஆலா நாங்க செய்வோம்னு சொல்லுவான். டிரெக்டா செய்யறத நான் செய்யறேன் என்றுவான். அப்ப நான் போடுவேன் நாங்க போடுவேன், அந்த வசனத்தை பாவிக்காம அவன் போறான். அல்லாஹ் தஆலா நான் நரக நெருப்புல போடுவேன் என்ற வசனங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தால் அதெல்லாம் எப்படி இருக்குன்றால், பாவத்தை சுட்டி காட்டி நெருப்புல போடுற வசனம் இருக்குதானே, அதுல மட்டும்தான் அல்லாஹ் தஆலா நான் போடுவேன் என்று சொல்றான். கொமனா சொல்லுகிற பொழுது, பாவத்தை சொல்லாம சொல்லுகிற பொழுது அவன் நெருப்புக்கு போவான் என்றான். சில வசனங்களை உதாரணத்தை பாருங்க. வகால இன்ஹாதா இல்லா சிஹருன் யோசர், இந்த குர்ஆனுக்கு அவர்கள் சூனியம் என்றார்கள். இன்ஹாதா இல்லா கவுலுல் பஷர், இது மனிதனுடைய சொல் என்றார்கள். சஉஸ்லீஹி சக்கர், சக்கர் என்ற நரகத்துக்கு நான் போடுவேன்.
இங்க நரகத்துக்கு போவான் என்று அல்லாஹ் சொல்லல, நான் போடுறேன் என்றார். காரணம் என்னண்டா, அவங்க செஞ்ச பாவத்தையும் சேர்த்து அல்லாஹ் சொல்றதுனால நான் போடுவேன். அதே மாதிரி ஒமன் யுஷாக்கிக்கு ரசூல மிம்பாதிமா தபையன் அலகுல் ஹுதா, யாரு நேர்வழி கிடைச்சதன் பின்னால ரசூல்ல முரண்படுகிறாரோ, வயத்தபி கைர சபீலில் மோமினின், நபியுடைய பாதையை தவிர வேறு பாதையை தெரிவு செய்கிறார்களோ, மூமின்களுடைய பாதை, சஹாபாக்களுடைய பாதை, அதை தவிர வேறு பாதைகளை தெரிவு செய்கிறார்களோ, நுவல்லிஹி மா தவல்லா வனுஸ்லிஹி ஜஹன்னம், நாங்க நரகத்துல ஜஹன்னத்துல போடுவோம். ஏன் இங்க அவங்க போறார், அவன் நரகத்துக்கு போவான்டாம நாங்க போடுறேன் என்கிறான்? காரணம், பாவம் சொல்லப்பட்டுச்சு. என்னண்டா, வேறு பாதையை தெரிவு செஞ்சாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஅக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், அநியாயமாக அடுத்தவங்களுடைய சொத்தை சாப்பிட வேண்டாம். அநியாயமா சாப்பிடாத அர்த்தம் என்ன? இல்லா அந்த கூன திஜாரத்தன் அந்த தராதும் மின்கும், வியாபாரம் பண்ணினால் எடுத்துக்கொண்டு போறவன் திருப்தியா வாங்கிக்கொண்டு போகணும். எடுத்துக்கொண்டு போறவனை மிரட்டி அதுக்கு 1000 கதை கதைச்சு அதெல்லாம் கேட்கக்கூடாது. இப்ப அப்படித்தான் இப்படித்தான், நாட்டு நிலைமை அப்படித்தான், அப்படி இல்லாண்டா ஒன்றுக்கு வாயடிச்சு அப்படியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணினா ஹராம். நாங்க சொல்லுவோம், அரசாங்கத்தை சொல்லுவோம், நாட்டை சொல்லுவோம், பிஸ்னஸ் சொல்லுவோம், சாமான் இல்லாண்டுவோம், தட்டுப்பாடுண்டுவோம், 1000 கதையை கதைச்சுவோம். இஷ்டம் உண்டா எடுங்க, இல்லாட்டி போங்கண்டுவோம். இதெல்லாம் ஹராம். அன்தராது மின்ஹும், எடுக்கிறவன் ஆசையா திருப்தியா எடுத்துக்கொண்டு போகணும். இல்லாண்டா வாங்கி வச்சுட்டு சல்லியை கொடுத்துடணும். சும்மா பாவி ஆகக்கூடாது. அதை ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது, அவன் ஒரு பொருளை எடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு பின்னால் அவன் வேணாம் என்றால், அல்லது அப்படி இருக்குது, விலை கூடி இருக்குது, இதை மாற்றித்தாங்க அல்லது சல்லியத்தாங்க என்றா அவனை மீறி அவனோட மனதை நோய்க்க கூடாது. இப்போ அப்படித்தான் பிஸ்னஸ்காரர்கள் இருக்கிறாங்க. என்னாண்டா, அதை பிஸ்னஸ் அங்கே பேசுறதை தவிர இந்த விஷயங்கள் தெரியாது. அதனால ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அது அநியாயமா நீங்க சாப்பிடுறது. வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களுடைய ஆத்மாக்களை கொல்ல வேண்டாம். இன்னல்லாஹ கானபிக்கும் ரஹீமா, அல்லாஹ் தஆலா இரக்கமுள்ளவனாய் இருக்கிறான். வமை யஃஅல் ஸாலிக, அப்படி குற்றத்தை யாராவது செய்தால், உதுவானன் வதுல்மன், அநியாயமாக விரோதித்தனமாக செய்தால், ஃபஸௌஃப நுஸ்லிஹி நாரா, அவன் நரகத்துக்கு போவான் என்று சொல்லாம நாங்க போடுறோம். குத்தம் சொல்லி நரகத்துக்கு போறதா இருந்தால், நான் நரகத்துல போடுறேன், நாங்க போடுவோம் என்றான். குத்தத்தை சொல்லாம இருந்தால் அவன் போவான் என்கிறான். இது அல்லாஹ் தஆலாவுடைய ஸ்டைல். இன்னல்லதீன கஃபரு பிஆயாத்தினா, யார் எங்களுடைய ஆயத்துக்களை மறுக்கிறார்களோ, சௌஃப நுஸ்லிஹிம் நாரா, அவன் நரகத்துக்கு போவான் என்று சொல்லல, நாங்க நரகத்துல போடுவோம். அப்ப நரகத்துக்கு போவான் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது குர்ஆன்ல, நரகத்துல போடுவோம் என்று ஒன்று இருக்கிறது. போவான் என்று எப்ப வரும் என்றால், அம்மாமன் ஊத்திய கிதாபகோ வரா அதாகவே, யாருக்கு இடது கையில பட்டோலை கொடுக்கப்படுமோ, ஃபஸௌஃப யதுஉ சுபூரா, அவர் சுபூரா சுபூராண்டு அழைப்பாரு. சயஸ்லா வயஸ்லா சஈரா, நரகத்துக்கு போவான். இங்க அவன் செய்த குத்தம் என்று சொல்லல, சும்மா நரகத்துக்கு போற மெட்டல் சொல்லப்படுது. வயத்த ஜன்னபுகள் அஷ்கா, யாரு கெட்டவனா இருக்கிறார்களோ, யஸ்லன் நாரல் குபரா, நரகத்துக்கு போவான். இப்படி 2 ஸ்டைல் இருக்கிறது. சும்மா ஒரு விஷயத்தை கொமனா சொல்லுகிற பொழுது நரகத்துக்கு போவான், குத்தத்தை சொல்லுகிற பொழுது நரகத்துல போடுவோம். அது மாதிரிதான் அபூலஹபுக்கு சொல்லுகின்ற பொழுது சயஸ்லா நாரன் தாத்தலஹப், அவன் குத்தம் ஒன்று இங்க சொல்லல. அதனால அல்லாஹ் தஆலா அவன் நரகத்துக்கு போவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த ஸ்டைல பயன்படுத்துறான். அதே மாதிரி வம்ரஅத்துஹு, அவனுடைய மனைவியும் போவாள். குர்ஆன்ல 3 சொல் வரும், இம்ரஅத், ஜௌஜத், சாஹிபா. 3 குறிப்பிட்ட இடத்துல அல்லாஹ் பாவிப்பான். இப்ப ஜௌஜத்ண்டா மனைவி, ஆனா அல்லாஹ் தஆலா இதை பாவிக்கிற பொழுது வஸௌஜத்துஹு, அவனுடைய மனைவியும் நரகத்துக்கு போவான்னு சொல்லல. வம்ரஅத்துஹு, வம்ரஅத்துன்ற ஜௌஜத் என்ற சொல்ல விட கொஞ்சம் தரம் குறைவுமாயிரு. இம்ராத்துண்டா ஒரு பெண் என்ற அர்த்தம், ஜௌஜத்துண்டா மனைவி என்ற அர்த்தத்திலே வரும். இப்ப என்னுடைய மனைவிக்கு என்னுடைய பெண், என்னுடைய மனுஷிண்டுவோம்,
அது மாதிரிதான் இம்ராத்துன்றது. ஜௌஜத்துண்டா என் மனைவின்றது அதை விட அரவணைப்பு கூடினது. சாஹிபத் என்று சொல்றது ஒரு தோழின்ற மாதிரி. இதை எங்க பாவிக்கிறான்னு பாருங்க. அல்லாஹ் தஆலா இம்ரஅத்து இம்ரான, இம்ரானுடைய மனைவிண்டாம இம்ரானுடைய இம்ரஅத், அதுவும் மனைவிதான் இம்ரஅத் என்று பாவிக்கிறான். இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் குழந்தை ஈண்டிருக்கிற பொழுது, அதே மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மனைவிக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லுகின்ற பொழுது, என்னுடைய ஜௌஜத்தி என்று சொல்லாமல் வம்ரஅத்தி ஆகிர், என்னுடைய அந்த பெண் ஆக்கிரா மலடியா இருக்கிறாள். இதை பார்க்கிற பொழுது எப்ப அல்லாஹ் இதை பாவிக்கிறான் என்றால், இம்ராத்து இம்ரான, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் குழந்தை உண்டாயிருக்கிற பொழுது கணவன் மௌத்தாயிட்டா. கணவன் மௌத்தாயினோடனே அந்த மனைவிக்கும் கணவனுக்கும் இடையில் உள்ள உறவு கம்ப்ளீட்டா துண்டிப்பாயிட்டு. இப்ப அல்லாஹ் தஆலா இம்ராத்து இம்ரான, இம்ரானுடைய மனைவி என்று பாவிக்காமல் அந்த இம்ராத் என்று சொல்ல பாவிக்கிறான். அதே மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு குழந்தை இல்லாத நேரத்துல இம்ராத் என்று பாவிக்கிறான். வம்ராத்தி ஆக்கிரண்டு, குழந்தை கிடைச்சிட்டு, கிடைச்சதன் பின்னால அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல பாவிக்கிற பொழுது ஃபஸ்தஜபுனா லஹு, ஜக்கரியாவுக்கு நாங்க விடை அளித்தோம். வவஹபுனா லஹு யஹ்யா, யஹ்யான்ற குழந்தையை மனைவிக்கு கொடுத்தோம். வஅஸ்லஹ்னா லஹு ஜௌஜா, அவங்க ரெண்டு பேரையும் மனைவியோட சீராக்கிட்டோம். குழந்தை இல்லாத நேரத்துல இம்ராத் என்று பாவிக்கிறான். குழந்தை ஆயினதன் பின்னால ஜௌஜத் என்று பாவிக்கிறான். ஏன்னா குழந்தை என்று வந்ததன் பின்னால அந்த இணக்கம் கூடுதலா வந்துடும். ஜௌஜத் என்ற சொல்லுக்கு அவ்வளவு பெரிய இணக்கம் இருக்கிறன்றத அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இங்க பாவிக்கிற பொழுது வம்ரஅத்துஹு அம்மாலத்தல் ஹதப், இப்ப அல்லாஹ் தஆலா இங்க அபூலஹபுடைய மனைவியின் நரகத்துக்கு போவான் என்று சொல்ற நேரத்துல ஜௌஜத்துஹு அம்மாலத்தல் ஹதப்ண்டா ரெண்டு பேர்டையும் அந்த இணக்கத்தையும் சேர்த்து பாவிக்கிற சொல்லாயிடும், ரெண்டு பேர்ட அன்பையும் சேர்த்து பாவிக்கிற சொல்லாயிடும். அது பொருந்தாது. ஏற்கனவே அபூலஹபா அல்லாஹ் திட்டிக் கொண்டிருக்கிறான். அபூலஹப நரகம் நரகவாசி என்று சொல்லி அவனுக்கு போட்டு தாக்குறான், மனைவியும் போட்டு தாக்குறான். அப்ப ரெண்டு பேரும் நல்லா இருக்கிற மாதிரி வசனத்தை பாவிக்கலுமா? ஜௌஜத் பாவிச்சா அது நல்ல வசனமே. அதனால அல்லாஹ் தஆலா வம்ரஅத்துஹு அம்மாலத்தல் ஹதப் அப்படி பாவிக்கிறான். மறுமை நாள் ஆகிற பொழுது அல்லாஹ் தஆலா யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி, மனைவிக்கு சாஹிபத் என்று பாவிப்பான். ஏன்னா அது சாதாரண தோல்மைத்தனம், அவ்வளவுதான். உலகத்துல வாழ்ந்த ஒரு தோல்மை, ஒரு தெரிஞ்சிருக்கிறது, அவ்வளவுதான். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி, சகோதரனை விட்டு ஓடுவான். வ உம்மிஹி வ அபி, தாயை விட்டு தந்தையை விட்டு ஓடுவான். வ பனி, பிள்ளைகளை விட்டு ஓடுவான். வ ஸாஹிபத்திஹி, மனைவியை விட்டு ஓடுவான். அதுவும் ஒரு ஓடர்ல தான் சொல்றான். மறுமையில ஓடுவான் என்று சொல்லுகிற பொழுது எங்கிருந்து தூரமான உறவு இருக்கிறதோ அங்கிருந்து தானே நாங்க அந்த ஓடரை கட் பண்ணுவோம். உறவால விட்டு நாங்க ஓடுகிற பொழுது தூரத்தில் இருக்கிற உறவை விட்டு 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 கடைசியாக விடுறது கிட்டுள்ள உறவா இருக்கும். அப்படித்தான் நடக்கும் கஷ்டங்கள் வந்தா. ஆனா அல்லாஹ் இங்க பாவிக்கிற பாருங்க, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி, சகோதரனை விட்டு ஓடுவான். ஏன்? ஒரு பிரச்சனை வருகிற பொழுது தாய் தந்தைய கைவிடுறதுக்கு முன்னால சகோதரனை தான் கைவிடுவான். ஏன்னா சகோதரனை விட தாய் தந்தையர்கள் பெட்டர் தானே, அப்ப தூரம் நெருக்கமானவங்க தானே. அதனால சகோதரனை விட்டு ஓடுவான். வ உம்மிஹி, ஆனா தாயை விட்டு ஓடுவான் என்று ரெண்டாவது வருது தந்தைக்கு முன்னால. காரணம் என்னண்டா, இது மஹ்ஷர்ல ஓடுற நேரத்துல சரியா பார்த்தா உலகத்துல நாங்க தந்தைக்கு முன்னால தாய், தந்தையை கைவிட்டதுக்கு பின்னாலதான் தாயை கைவிடுவோம். அப்படித்தான் அந்த ஓடர் வரணும். ஆனா மஹ்ஷர்ல எப்படி சொல்றான், தந்தைக்கு முன்னால தாயை கைவிடுறான்னு வருது. ஏன் காரணம்டா, இங்க உதவி கேட்டு வர இடம் மஹ்ஷர்ல. உதவி கேட்டு வர இடத்துல தந்தையை விட தாய் தானே உதவி கேட்கறதுக்கு கூடுதலா வருவா. தந்தை உதவி கேட்கறத விட தாய் தான் உதவி கேட்க பொருத்தம். அதனால யாரு உதவி கேட்பாங்களோ அவனை விட்டுத்தான் முதலாவது ஒதுங்குவான். அதனால உம்மி, தந்தையை விட தாயை சொல்றான்.
தந்தையா இருந்தாலும் கூட தாயிட அளவுக்கு எங்களோட உதவி கேட்க வராது. அதனால அபீஹி, அதுக்கு பிறகு தந்தை, அதுக்கு பின்னுக்கால பிள்ளை, வசாஹிபத்திஹி, அந்த கடைசி ஒரு உறவுண்டு ஒன்று இருக்கிறது மனைவியோட எல்லாம் முடிஞ்சிட்டு. அங்க வருகிற பொழுது அல்லாஹ் தஆலா இம்ராத்துன்னு சொல்லல, ஜௌஜத்துன்னு சொல்லல, சாஹிபத். சாஹிபத்ன்றது அல் குர்ஆன்ல நல்ல தோழனுக்கும் சொல்றது, கெட்ட தோழனுக்கும் சொல்றது. அப்ப வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, காஃபிரான தந்தைக்கும் சொல்றது. வமா சாஹிபுக்கும் அனில் கவா வன்னஜ்மீல, உங்களுடைய தோழன், காஃபிருக்கும் முஸ்லீமுக்கும் சொல்றது. இப்படி பொதுவான சொல். அது மறுமையில வருகிற பொழுது ஒரு கொமனான சொல்லா மாறுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் தஆலா இந்த சூறாவுல சூரத்துல் மஸதுல இவ்வளவு விஷயங்களை சுட்டி காட்டுகிறான். இன்னும் பல விஷயங்கள் வியாக்கியானமாக சொல்லுகிறான். ஆனாலும் கூட அல்லாஹ் தஆலா இந்த சூறாவுல அபூ லஹப் இந்த மார்க்கத்துக்கு எதிரியா இருந்த காரணத்தினால எவ்வளோ சொல்லால அல்லாஹ் தஆலா அடிச்சிருக்கிறான். அது அரபு தெரிஞ்சவர்களுக்கு அது தெரியும். அல்லாஹ்வுடைய அரபு வாசகத்துடைய கலிமாவுடைய ஸ்டைல் குர்ஆன்ல எப்படி இருக்கிறது, ஒரு ஒழுங்கமைப்புல, ஒரு இலக்கிய அமைப்புல, ஒரு கருத்தோட்டத்தோடு, ஒரு நுணுக்கமான செய்திகளாக அல்லாஹ் அல் குர்ஆனை பாவிச்சறதுனால இது சீரான ஒரு வேதம் என்பதனையும் சுட்டி காட்டுகிறான். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.